Hi viewers, welcome to SaySwag YouTube channel. This is Vinoth. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது லாங் ஹேருக்கு எந்த மாதிரிலாம் வந்துட்டு braid பண்ணலாம் அப்படின்றது. நார்மலா லாங் ஹேர்னாலே எல்லாரும் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் and then sometimes வந்துட்டு ஹேரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணவே முடியாம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹேர்ஸ்க்கு எப்படி braids பண்ணலாம், டிஃப்ரெண்ட் braids எப்படி பண்ணலாம், French braids எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாங் ஹேருக்கு பார்ட்டி ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள். ஸோ இது வந்துட்டு 3 செக்ஷன்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். 3 செக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் பிரைட் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் பிரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் ஹேருக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நீங்கள் 3 செக்ஷன்ஸாக இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் செக்ஷன் எடுத்துக்கிறோம். பேக்கில் வந்துட்டு க்ரௌன் செக்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ அந்த க்ரௌனில் இருந்து நான் எடுக்கிறேன். க்ரௌனில் இருந்து நம்ம இந்த மாதிரி ஹேரை ஃபஸ்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் பிரைட் தான், நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் பிரைட் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். அது என்னென்னா நம்ம க்ரௌனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த ஃப்ரெஞ்ச் பிரைட். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ளாட் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல லுக் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து நான் பாப்பினில் வந்துட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃப்ரெஞ்ச் பிரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பவுன்ஸ் லுக் பஃபி லுக் கொடுக்கறதுக்காக நான் இந்த க்ரௌன் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு புஷ் கொடுத்து இதை செக்யூர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம பிரைட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் இதை செக்யூர் பண்ணிடுறேன். நல்லா நீட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுன்ஸியாக வந்துடும். இது மாதிரி ஃப்ரெஞ்ச் பிரைடுக்கு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கொஞ்சம் திக்காகவே எடுத்து பண்ணுங்கள், தின்னாக பண்ண தேவையில்ல. இந்த ஹேரையும் விடாமல் என் வரைக்கும் நல்லா பின்னிடுங்க. இதை வந்து ரப்பர் பேண்டில் செக்யூர் பண்ணிட்டு போகிறோம். இப்போது சைட் செக்ஷன் எடுத்துருங்க. சைட் செக்ஷனை இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கிறத நம்ம இதை ரெண்டாக பிரித்ததை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. டைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹேர் எண்டு இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக இன்வெர்ட் இந்த பக்கமாக உள் பக்கமாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். க்ரௌன் போர்ஷனுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. நம்ம பாப்பன்ஸ் குத்தி செக்யூர் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறோம். கரெக்டாக யூபின் வச்சு இந்த ஃப்ளார் மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்து இந்த இடத்த வந்துட்டு ஹைட் பண்ணுறோம். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரிஞ்சுக்காது. இது ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளார் வச்சுருக்கிற மாதிரியே நீட்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த செக்ஷன் நம்ம இப்போ பிரித்து வச்சதில் நெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, விட்டு போன ஹேர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து நம்ம இதே மாதிரி செக்யூர் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்லேருந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் விட்டுக்கோங்க. இந்த இடம் வரைக்கும் லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ட்விஸ்ட் பண்ணுங்கள். சேம் இதே மாதிரியே நம்ம அகெயின் ஒரு ஃப்ளார் பண்ண போகிறோம். அகெயின் இந்த எண்டையும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ட்விஸ்ட்டை கொண்டு வந்து இந்த சைடில் வச்சு சேம் அதே மாதிரி நீட்டாக செக்யூர் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேரையும் கம்ப்ளீட்டாக வந்துட்டு எடுத்துருங்க. எடுத்து நல்லா கோம் பண்ணிவிடுங்க. கோம் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளார் பஞ்ச் மாதிரியே பண்ண போகிறோம். நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதையும் செக்யூர் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ஃப்ளார் பஞ்சையும் செக்யூர் பண்ணுறோம். நல்லா எல்லா பக்கத்தில் இருந்தும் கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணிவிடுங்க. இங்கே ஒரு ஹோல்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பாப்பின் வந்துட்டு செக்யூர் பண்ணி அந்த ஹோல்டை கொடுக்குறோம். முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அக்சசரிஸ் வச்சு நம்ம நீட்டாக டெக்கரேட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ரிசப்ஷனுக்கு பார்ட்டிக்கெலாம் வந்துட்டு நீட்டாக போட்டுட்டு போகலாம். லாங் ஹேர் இருக்குது, என்ன ஹேர் ஸ்டைல் போடுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீங்களே உங்களுக்குமே போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிடும். இது ஈஸியாக போட்டுக்கலாம்.
இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அவசியம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னா அவசியம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.